وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد. الحمد لله. அல்லாஹ் தபாரக வ தஆலாவின் அருளால் நாம் இந்த பள்ளிவாசலில் அல்லாஹ் தபாரக வ தஆலாவின் இந்த மஸ்ஜிதில் ஒரு அகீதாவின் வகுப்புக்காக, அகீதாவின் ஒரு பாடத்துக்காக, ஒரு சிறந்த ஒரு மத்ன், ஒரு பெரிய இமாமுடைய ஒரு மத்ன், அதை முதாரசா செய்வதற்காக, அதை படிப்பதற்காக நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா நம்மளுடைய இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வானாக. அதே போல் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தபாரக வ தஆலா நல்ல மார்க்க கல்வியை, அதே போல அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா, சஹாபா ஸலஃப சாலிஹீன்களுடைய அகீதா, அந்த அகீதாவை அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவருக்கும் சரியாக புரிவதற்கு, அதை சரியாக கற்றுக்கொண்டு அதை அதன் மேல் இஸ்திகாமத்தோடு இருப்பதற்கும், அதன் மீது எப்பொழுதும் நம் மரணம் வரை வாழ்வதற்கும், அதே போல் இந்த அகீதாவை பரப்புவதற்கும் அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் தருவானாக. ஆமீன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இந்த வகுப்புக்காக இந்த வகுப்புக்காக நாம் தேர்ந்தெடுத்த மத்ன் எந்த மத்ன் உங்களுக்கு தெரியுமா? எந்த கிதாப, எந்த மத்னை நம்ம படிக்க போறோம்? நாம் அல் அகீதத்து ஸஹீஹா. முழு பேர் என்ன? வமா, அதுக்கு முன்னால ஒன்று இருக்கு. نعم العقيدة الصحيحة وما يضادها ونواقض الإسلام. So இந்த அகீதாவுடைய மத்ன், இந்த அகீதாவுடைய சிறிய புக்கை நாம் இன்ஷா அல்லாஹ் முதாரசா செய்ய இருக்கின்றோம். இந்த கிதாப், இந்த மத்ன் யாருடைய மத்ன்? யாருடைய மத்ன்? இந்த மத்னை எழுதினவர், ஆலிமுடைய பேர் என்ன? யார்கிட்ட பதில் இருக்கோ அவங்க கை தூக்கி பதில் சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஒரு கிதாபை நம்ம படிக்கிறோம்னு சொன்னா, ஒரு மத்னை நம்ம படிக்கிறோம்னு சொன்னா, அந்த மத்ன் யாருடைய மத்ன், அந்த மத்ன் எந்த இல்ம்ல இருக்கின்றது, அந்த மத்னுடைய முக்கியத்துவம் என்ன, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மத்னுடைய முஅல்லிஃப், இந்த மத்னை எழுதினவர் யாரு? முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹு தஆலா கிடையாது. நாம் ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹு தஆலா.
ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த கிதாப், இந்த மத்ன். இந்த மத்ன் உங்க முன்னால் இருந்தால் பெட்டரா இருக்கும். ஆனால் இது அரபியில் இருக்கு. இந்த மத்ன் அரபியில் இருக்கு. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு அரபி தெரியும்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் இன்ஷா அல்லாஹ் இந்த மத்ன் உங்கள் முன்னால் இருக்கணும். இந்த கிதாபில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இந்த கிதாபில் நீங்கள் பார்க்கணும். அப்போது தான் உங்களுக்கு நம்ம என்ன படிக்கிறோம், எந்த இபாரத்தை ஷர்ஹ் பண்ணுறோம், இதெல்லாம் உங்களுக்கு சரியாக தெரியும். இந்த மத்ன் ஆக்சுவல் ஷேக் ரஹிமஹுல்லாஹு தஆலா, ஷேக்கை பற்றி உங்களுக்கு தெரியும். ஷேக் சவுதியால முஃப்தி ஆம், ஃபுல் சவுதியாவுக்கே ஷேக் முஃப்தியாக இருந்தாங்க. அதே போல் ஹையத்து கிபாரில் உலமால ஒரு பெரிய ஆலிமாக இருந்தாங்க. ஷேக் சுப்ஹானல்லாஹ், அவருடைய இல்ம், அவருடைய தக்வா, அவருடைய ஜுஹுத், இது எல்லாமே நம்ம அனைவருக்கும் தெரியும். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்களுடைய நிறைய ஹித்மாத் இருக்கின்றன. நிறைய ஹித்மாத் இந்த அகீதாவுக்காக, இந்த மன்ஹஜுக்காக, சரியான கொள்கைக்காக. ஸோ அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அதற்காக மிகப்பெரிய தியாகங்களை அவர்கள் செஞ்சிருக்கின்றார்கள். அதே போல் அவர் அல் ஜாமிஅத்துல் இஸ்லாமியா பில் மதீனத்தில் முனவ்வரா, மதீனால ஜாமியா இஸ்லாமியா இருக்கு, அதோடைய அவர் பிரின்சிபல் வைஸ் சான்சலராகவும் இருந்திருக்கின்றார்கள். ஸோ ஷேக் ரஹிமஹுல்லாஹு தஆலா அதே போல் ஜாமியா இஸ்லாமியாவுடைய ஃபவுண்டேஷன் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது, ஆரம்பிக்கும் போது ஷேக் ரஹிமஹுல்லாஹு தஆலா, அதே போல் ஷேக் முஹம்மது இப்னு இப்ராஹிம் அல் ஷேக், அதே போல் நிறைய உலமாக்கள், நிறைய ஹுக்காம், மாஷா அல்லாஹ், மலிக் ஃபைசல், மலிக் சஊத் அவர்கள் எல்லாம் அதில் இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த ஷேக்குடைய வஃபாத் 1420 ஹிஜ்ரியில், 1420 ஒரு ஷேக் மரணித்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? ஆமாம், 24 வருஷம் இப்போ ஆயிருக்கு. ஸோ ஷேக் மாஷா அல்லாஹ் நிறைய கிதாபுகள், நிறைய ஷுரூஹாத்துகள் ஷேக்கு மாஷா அல்லாஹ் இருக்கின்றன. அல்லாஹ் தபாரக வ தஆலா மிகப்பெரிய வயசு அவர்களுக்கு கொடுத்தாங்க. 90க்கு மேலே அவங்க வாழ்ந்தாங்க. எல்லாமே அவர்களுடைய உமர், அவர்களுடைய வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்துக்காக, சரியான கொள்கை அகீதாவுக்கு பரப்புவதற்கு, சரியான மன்ஹஜ் பரப்புவதற்கு அதிலேயே ஷேக் ரஹிமஹுல்லாஹு தஆலா இருந்தாங்க, அதில் தான் வாழ்ந்தாங்க. ஸோ அதற்காகத்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா அந்த ஒரு மக்பூலியத், இந்த மக்பூலியத் எல்லா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய உலமாக்களுக்கு இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தபாரக வ தஆலா யாரை நேசிக்கின்றானோ, ஹதீஸ்ல இருக்குல்ல, அல்லாஹ் தபாரக வ தஆலா அவங்களுடைய அந்த நேசத்தை மக்கள் மத்தியில் கூட அல்லாஹ் தபாரக வ தஆலா பரப்பிடுறான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய உலமாக்கள் யார் இஹ்லாஸோடு, நல்ல நியத்தோடு தீனுடைய ஹித்மத் செய்கிறாங்களோ, இந்த அகீதாவுக்காக வாழ்கிறாங்களோ, அல்லாஹ் தபாரக வ தஆலா அவங்களுடைய மஹப்பத்தை மனிதர்கள் உள்ளங்களில் அல்லாஹ் தபாரக வ தஆலா போட்டு விடுகின்றான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹு தஆலா, அதே போல் ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹு தஆலா, அதற்கு முன்னால் ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப், அதற்கு முன்னால் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா, இப்னுல் கையிம், அதற்கு முன்னால் நிறைய சலஃபு சாலிஹீன்களுடைய உலமாக்கள். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இது அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய ஒரு ஃபضل ஆகும். அதே போல அதே சமயத்தில் இந்த உலமாக்களுடைய மஹப்பத், அவங்களுடைய மன்ஹஜ் சரியானது என்று ஒரு அடையாளம். ஏனென்றால் அல்லாஹ் தபாரக வ தஆலா மஹப்பத், சாலிஹீன்களுடைய மஹப்பத் தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா மக்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் தபாரக வ தஆலா போடுவான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி உலமாக்கள், நிறைய உலமாக்கள் இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இந்த காலத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய உலமாக்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா யார் அவர்களில் உயிரோடு இருக்கின்றார்களோ அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களுடைய உமரில் பர்க்கத் செய்து அவர்களுக்கு அதிகமாக ஹித்மத் செய்வதற்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா தௌஃபீக் தருவானாக. அதே போல் யார் மரணித்து விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா மக்ஃபிரத் செய்து அவர்களுடைய எல்லா நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். ஸோ இந்த அல் அகீதத்து ஸஹீஹா, அல் அகீதத்து ஸஹீஹா, சரியான கொள்கை, சரியான அகீதா, சஹீஹ் அகீதா. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், நிறைய
தப்பான அகீதாக்கள் இருக்கின்றது. எந்த அகீதாவின் மேல் அவன் வாழ வேண்டும், இதுதான் மிக முக்கியமான விஷயம். அதற்காகத்தான் நாம் எப்பொழுதும் அகீதாவை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் நாம் பேசுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அஹ்லுல் ஹதீஸ் எந்த அளவுக்கு அகீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய எல்லா துரூஸ்களிலும் எல்லா ஹுத்வாக்களிலும் தக்ரீபன் அல்ஹம்துலில்லாஹ் அகீதா உடைய முக்கியமான விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள் எப்பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய ஹுத்பாவில், அவர்களுடைய துரூஸில், அவர்களுடைய மஜாலிஸ்களில் எப்பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கும். ஏனென்றால் அகீதா அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் அகீதா சரியாக இருந்தால்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலாவிடம் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் இல்ல ஒரு அடியான் வெற்றி அடைய முடியும். அகீதாவிலேயே ஹலல், அகீதா சரியாக இல்லை என்று சொன்னால், இல்ல கிதாபு சுன்னாக்கு முரணாக அகீதாவா இருந்தால் சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அவனுடைய இந்த வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிவிடும். அதற்கான எந்த கூலியும் அல்லாஹ் தபாரக வ தஆலாவிடம் அவனுக்கு கிடைக்காது. அதற்காகத்தான் மெயின் அகீதா, நம்மளுடைய அகீதாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சரியான அகீதாவை முதலில் பாதுகாப்பதற்கு அதற்கு முன்னால் நாம் சரியான அகீதா எது, எந்த அகீதா கிதாபு சுன்னாவில் இருக்கின்றது. மெயின் நம்மளுடைய அகீதாவுடைய பேசிக் அல் கிதாபு வ சுன்னா, அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய கிதாப், அதே போல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா. நாம் நம்மளுடைய அகீதா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா, அஹ்லுல் ஹதீஸுடைய அகீதா அக்ல் மேல கிடையாது. அவர்களுடைய அக்ல், அவர்களுடைய சிந்தனைகள், அதே போல எதை அவர்கள் நன்றாக நினைக்கின்றார்களோ, அதை நல்லது என்று பார்க்கின்றார்களோ, அதன் மேல் நம்மளுடைய அகீதா கிடையாது. அதே போல நம்மளுடைய அகீதா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா பெரிய உலமாக்கள் இல்ல மஷாயிக்கள் இல்ல முஃப்திகள் அவர்களுடைய அகீதாவும் கிடையாது. இது யாருடைய அகீதாவும் கிடையாது. இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அகீதா, இது சஹாபாவுடைய அகீதா, இது தாபிஈன் அத்பாஉ தாபிஈன்களுடைய அகீதா. மெயின் அகீதாவுடைய மஸ்தர், அகீதாவை எங்கிருந்து எடுக்க வேண்டும்? கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்காக அல் அகீதத்து ஸஹீஹா மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனுஷனுடைய வெற்றியும் ஹஸாராவும் இந்த அகீதா மேல் தான் இருக்கின்றது. ஏனென்றால் நிறைய மக்கள்கள் அவர்கள் வாழ்கின்றார்கள், அவர்கள் தன்னுடைய இந்த உம்ரை இந்த ஒரு அகீதாவில் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் கியாமத் நாளில் அவர்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது, எந்த ஒரு ஃபைதாவும் கிடைக்காது. அதற்காகத்தான் மெயின் அகீதாவை பற்றி நாம் அதிகமாக பேச வேண்டும், மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த அகீதாவுக்கு முரணான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதுக்காக தான் ஷேக் என்ன டாபிக் வச்சிருக்கார்கள், வமா யுதாதுஹா. இந்த அகீதாவுக்கு முரணான விஷயம், முதாத் தித், இந்த அகீதாவுக்கு முரணான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த அகீதாவை வைத்த பிறகு, இந்த அகீதாவில் வந்த பிறகு இந்த அகீதாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த அகீதா மேல் எப்பொழுதும் நாம் உறுதியாக சாபித்தாக இருக்க வேண்டும். அதே போல நவாகிதுல் இஸ்லாம், இஸ்லாத்தில் வந்த பிறகு இது கிடையாது. சில முஸ்லிம்கள் நினைக்கின்றார்கள், ஒரு முஸ்லிமாக ஆகிவிட்டால் அவன் எப்பொழுதுமே முஸ்லிம் தான், அவன் என்ன செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவன் முஸ்லிம் தான். அப்படி கிடையாது. சுப்ஹானல்லாஹ். சில காரியங்கள் இருக்கின்றன, சில அமல்கள் இருக்கின்றன, சில கொள்கைகள் இருக்கின்றன. அது செய்வதனால் ஒரு முஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றவன் அவன் இஸ்லாத்திலிருந்து வெளியே போய்விடுகின்றான், இஸ்லாத்திலிருந்து வெளியே போய்விடுகின்றான். ஆகையால் இந்த அகீதா அல் அகீதத்து ஸஹீஹா இது மிக மிக முக்கியம். அதற்காக தான் ஷேக் சொல்கின்றார்கள், பிஸ்மில்லாஹ், ஷேக் ஆரம்பிக்கின்றார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு وعلى آله وصحبه أما بعد. الحمد لله وحده. இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நமக்கு தெரியும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும், நல்ல காரியங்கள் இருந்தாலும் நம்மளுடைய ஆரம்பம் எப்படி இருக்க வேண்டும்?
இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் இருந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஆரம்பம் எதில் இருக்கின்றது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதற்கடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதே போல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுதூத், அவர்களுடைய ரசாயில், அவர்கள் தாவா செய்யும் பொழுது அந்த காலத்தில் இருந்த அந்த கிங்ஸ் அவர்களுக்கு லெட்டர் எழுதும் போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதிலிருந்து தான் ஆரம்பிப்பார்கள். ஸோ அதற்காக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதுதான் மிக பரக்கத்தான எந்த ஒரு நம்ம காரியம் நல்ல காரியத்தை செஞ்சாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமோட நம்ம செய்ய வேண்டும். என்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கின்றது, குல்லு அம்ரின் ஸீபாலின் லம் யுப்தா ஃபீஹி பிஹம்தில்லாஹ் அவ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபஹுவ அஜ்ஸம். எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதில் முக்கியமான விஷயங்கள் செய்யும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமோட நம்ம செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நம்ம அமால்கள்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள்ல நிறைய விஷயங்கள் என்ன இருக்கு? பிஸ்மில்லா, சாப்பிட்டாலும் பிஸ்மில்லா, குடித்தாலும் பிஸ்மில்லா, என்டர் ஆனாலும் பிஸ்மில்லா. இது பிஸ்மில்லா இது நம்மளுடைய ஒரு மெயின். நம்ம எந்த அமல் செஞ்சாலும் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய முஊனா, அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய மதத் நம்மளுக்கு இருந்தால்தான் நாம் அந்த அமலை செய்ய முடியும். அவனுடைய மதத் இல்லை என்று சொன்னால் நாம் அந்த அமலை செய்ய முடியாது. அதன் பிறகு ஷேக் சொல்கின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் எல்லா புகழும் அந்த அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு மட்டுமே. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ் ஸலாத்து வஸ்ஸலாம், ஸலவாத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல். மன் லா நபிய்ய பஅதஹ் அவர்களுக்கு பிறகு யார் நபியும் வரமாட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி. மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியீன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுன் நபியீன். அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த நுபுவத்துடைய இந்த சில்சிலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அல்லாஹ் தபாரக வ தஆலா முடித்து விட்டான். அதற்காகத்தான் இந்த அம்பியாக்களுடைய அமல், அம்பியாக்களுடைய வேலையை அல்லாஹ் தபாரக வ தஆலா யார் மீது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு கொடுத்திருக்கின்றான்? யார் மேல் இந்த மசூலியத், இந்த அமல் இருக்கின்றது? இந்த பொறுப்பு யாருக்கு மேல்? அவர்களுடைய உம்மத்துக்கு மேல். இந்த உம்மத் அதுடைய பொறுப்பு இந்த தீனை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு இந்த தீனை கற்றுத்தர வேண்டும். அதுக்காகத்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறியிருக்கின்றான், குந்தும் ഖൈറ உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். அதற்காகத்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த உலகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கூப்பிடவில்லை. எது வரைக்கும்? அல்லாஹ் தபாரக வ தஆலா ஒரு சிறந்த ஒரு கூட்டம், சஹாபாக்களுடைய அந்த கூட்டம் தயார் ஆகிற வரைக்கும் அல்லாஹ் தபாரக வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்கிட்ட கூப்பிடல. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த உம்மத் அந்த அம்பியாக்களுடைய வேலையை செய்வதற்கு தயாரான பிறகு அல்லாஹ் தபாரக வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கூப்பிட்டு விட்டார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு வஃபாத் ஆகிவிட்டது. ஸோ இந்த பொறுப்பு இந்த உம்மத் மேல் இருக்கின்றது. ஸோ ஆகையால் இந்த அம்ர் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர், அதே போல இந்த இஸ்லாத்துடைய தாவாவுடைய பணி இந்த நம் முஸ்லிம்கள் மேல் கடுமையாகி அல்லாஹ் தபாரக வ தஆலா ஆக்கி இருக்கின்றான். வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில ஸாலிஹன் வ قال இன்னனி மினல் முஸ்லிமீன். அதே போல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகய்யிர்ஹு பியதிஹி ஃபஇன் லம் யஸ்ததி' ஃபபிலிசானிஹி ஃபஇன் லம் யஸ்ததி' ஃபபிகல்பிஹி வذلك அضعف الإيمان وعلى آله وصحبه. அதே போல ஸலவாத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டார்கள், அதே போல அவர்களுடைய மனைவிமார்கள், அதே போல ஸஹாபாக்கள் மேலும் அல்லாஹ் தபாரக வ தஆலா உடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகட்டுமாக. ஸோ இதுதான் நம்மளுடைய ஹுத்பா. இதன் பிறகு ஷேக் சொல்கின்றார்கள், அம்மா பஅத். அம்மா பஅத் அம்மா பஅத் பஅது இதோடைய மீனிங் என்ன? அம்மா பஅதல் ஹம்தி வஸ்ஸனா, بعد الحمد والثناء. حمد والثناء के பிறகு ஷேக் சொல்கின்றார்கள், فلما كانت العقيدة الصحيحة هي أصل دين الإسلام وأساس الملة
رأيت أن تكون هي موضوع المحاضرة. சரியான அகீதா தீன் இஸ்லாமுடைய அஸ்ல், அதுதான் பேசிக். சஹீ அகீதா இருந்தால்தான் நமக்கு தெரியும் எந்த ஒரு அமலும் அல்லாஹ் தபாரக வ தஆலாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படும். இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிப் வல் அமலுஸ் ஸாலிஹு யர்ஃபஉ. ஸோ அகீதா மெயின் சரியாக இருந்தால்தான் அமல்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலாவிடம் போவும், அல்லாஹ் தபாரக வ தஆலாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படும். அகீதா சரியாக இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு அமலும் அல்லாஹ் தபாரக வ தஆலாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸோ இப்போ அகீதாவுடைய முக்கியத்துவம் எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்கு. நிறைய முஸ்லிம்கள் இந்த காலத்தில் அவர்கள் இந்த சரியான அகீதாவை தெரிந்து கொள்ளாமல் எத்தனை ஷிர்கான அமல்களில் ஈடுபடுகின்றார்கள், எத்தனை ஷிர்கான அமல்கள் அவர்கள் செய்கின்றார்கள். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்கின்றார்கள். தொழுகையில் ஒரு ரக்அத்திலும் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நாங்கள் உன்னை வணங்குகின்றோம், இபாதத் செய்கின்றோம், உன்னிடமே மதத் தேடுகின்றோம். ஆனால் உடனே பக்கத்தில் கபர் இருக்கின்றது, தர்கா இருக்கின்றது, அங்கே போயிட்டு யா வலி அல் மதத், யா ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி அல் மதத், யா ரசூல் அல்லாஹ் அல் மதத். நாகூர் இந்த தர்கா அந்த தர்கா, சுப்ஹானல்லாஹ். பாருங்க, தொழுகிறாங்க, நோன்பு நோக்கின்றாங்க, ஹஜ் செய்கிறாங்க, உம்ரா செய்கிறாங்க, எல்லா அமலும் செய்கிறாங்க, சதகா செய்கிறாங்க, கைராத் செய்கிறாங்க, எல்லா அமலும் செய்கிறாங்க. ஆனால் சஜ்தா யாருக்காக? அந்த வலிக்காக. அந்த கபரில் யார் இருக்காரோ அவருக்காக. நதர் யாருக்காக? அந்த கபரில் யார் இருக்காரோ அவர்களுக்காக. குர்பானி ஸபஹ் யாருக்காக பண்றாங்க? அந்த வலிக்காக பண்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே போல பயம், அவங்களுடைய உள்ளத்தில் பயம். யாருடைய பயம் அதிகமாக இருக்கின்றது? அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய பயம் கிடையாது. அந்த வலி நமக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த வலி நம்ம ஏதாவது தப்பாக நம்ம விஷயம் செஞ்சா அந்த வலி நம்மளை விட மாட்டாங்க. அந்த அவுலியா அல்லாஹ் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். ஷஃபாஅத் கேட்குறாங்க. யார்கிட்ட? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஷஃபாஅத் கேட்குறாங்க. அதே போல அவுலியா கிட்ட ஷஃபாஅத் கேட்குறாங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் சுப்ஹானல்லாஹ் அவங்க என்ன நினைக்கிறாங்க? இதுதான் தீன் என்று நினைச்சிட்டு இருக்கின்றார்கள். ஏன்னா சுப்ஹானல்லாஹ் சஹீ அகீதா அவர்களுக்கு தெரியாது. சஹீ அகீதாவுக்கு தெரியாது. அவர்களுடைய எல்லா அமல்களும் வீணாகிவிடும். எந்த ஒரு அமலுடைய ஃபாய்தா அவங்களுக்கு கிடைக்காது. அல்இயாது பில்லாஹ். அந்த அகீதாவில் மேலேயே அவர்கள் மரணித்தார்கள் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் ஹலாஸ், அவர்களுக்கு நரகம், அவர்களுக்கு நிரந்தரமான அந்த வாழ்க்கை நரகம் தான் கிடைக்கும். சொர்க்கத்தில் அவர்கள் போமாட்டார்கள். ஏனென்றால் ஷிர்க், அல்லாஹ் தபாரக வ தஆலா ஷிர்க்கை எப்பொழுதும் மன்னிக்க மாட்டான். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம் இன்னல்லாஹ லா யுஷ்ரிகு இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அதே போல அல்லாஹ் கூறுகின்றான், வமன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னத வ மஅவாஹு النار. சுப்ஹானல்லாஹ். பாருங்கள் எந்த அளவுக்கு அகீதா முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. ஸோ அதற்காக அகீதா சரியாக இருந்து, சரியான கொள்கையில் நாம் இருந்து, அமல் சிறியதாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், பரவாயில்ல. ஆனால் அமல் ரொம்ப அதிகமாக இருக்கு, மாஷா ஜாஸ்தி அமல் இருக்கு, நிறைய அமல் இருக்கு, ஆனால் அகீதா சரியில்லை, அகீதாவுடைய பேஸ் சரியில்லை, சரியான அகீதா இல்லைன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் எந்த அமலும் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸோ ஹிய அஸ்லு தீனுல் இஸ்லாம். தீனுல் இஸ்லாமுடைய அஸ்ல் இந்த அகீதா தான், இந்த கொள்கை தான். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றான், லஇன் அஷ்ரக்த வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக் லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக வ லதகூனன்ன மினல் காஸிரீன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றான், யா ரசூலல்லாஹ், நீங்களும் ஷிர்க் செய்வீர்களானால், ஹாஷாஹு, அது நம்ம தஸவ்வூர் கூட பண்ண முடியாது. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான்? ரசூலையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா விட மாட்டான். ரசூலும் இந்த இதில் ஈடுபட்டால் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களுடைய அமலையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா வீணாக்கி விடுவான். லைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக் வ லதகூனன்ன மினல் காஸிரீன். இது அல்லாஹ் தபாரக வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மட்டும் சொல்லவில்லை. யாருக்கு சொல்கின்றான்? மற்ற நபிமார்களையும் சொல்கின்றான். வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன்.
وأساس الملة. அதே போல மில்லத், இந்த தீனுல் இஸ்லாமுடைய மில்லத் இருக்கின்றது, இந்த இஸ்லாம் அதற்காக மெயின் இந்த சரியான சஹீஹான அகீதா. இந்த அகீதா தான் எல்லா விஷயங்களும், எல்லா அமல்களும், தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜகாத் எல்லாத்துக்கும் அசல் என்ன? தௌஹீத். அல் அகீதத்து ஸஹீஹா அன் தகூன ஹிய மௌதூஅ அல் முஹாதரா. ஸோ ஆக்சுவல் இந்த கிதாப், இந்த மத்ன் ஷேഖுடைய ஒரு லெக்சர், ஷேഖுடைய ஒரு முஹாதரா. ஷேக் இந்த லெக்சரை, இந்த முஹாதரா, இந்த லெக்சரை ஷேக் ஒரு மஜ்லிஸ்ல கொடுத்தாங்க. இந்த லெக்சர் இருந்துச்சு. அதன் பிறகு இந்த மத்ன் ஷேഖுடைய அந்த லெக்சரில் இருந்து சேர்க்கப்பட்டது. ஸோ இதுதான் இந்த மத்னுடைய அசல். ஆக்சுவல் இது ஷேഖுடைய ஒரு முஹாதரா, ஷேഖுடைய லெக்சர். மாஷா அல்லாஹ். இருந்தாலும் இந்த முஹாதரா நீங்க பாருங்க, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய ஒரு ஹுசூசியத் என்ன என்று சொன்னால், அவர்கள் எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு அவங்களுடைய மகாம் இருந்தாலும் சரி, யாரும் தன்னுடைய எனக்கு ஒரு தனி இது இருக்க வேண்டும், எப்படி சுப்ஹானல்லாஹ் அஹ்லுல் பிதா நினைக்கிறார்களோ, யார் ஒரு பெரிய அந்தஸ்துக்கு போய்விட்டால், ஒரு பெரிய மகாமில் போய்விட்டார், அவருக்கு ஒரு தனி இது இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுவார்கள்? ஒரு புதியதாக ஒரு விஷயத்தை அவர்கள் ஆரம்பிப்பார்கள், தனி ஒரு கொள்கையை ஆரம்பிப்பார்கள், தனி ஒரு ஃபிக்ரை ஆரம்பிப்பார்கள், தனியான ஒரு அமல், ஒரு ஜிக்ர், ஒரு ஃபுலான் சொல்லி ஆரம்பிப்பார்கள். ஆனால் நீங்க இந்த கிதாப்ல பார்க்கும்போது, அதே போல அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய எந்த கிதாபை நீங்க பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் எப்படி இங்க இருக்கின்றதோ அப்படிதான் நீங்க சஹாபாக்களுடைய கவுலை பார்க்க முடியும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியாவுடைய கிதாப் இதுவும் அப்படிதான் இருக்கும், இப்னுல் கய்யிம் உடைய இதுவும் அப்படிதான் இருக்கும். இது இதனால ஏன்னா அவங்களுடைய பேஸ் ஒன்னா இருக்கு, அவங்களுடைய கொள்கை அதுல மாற்றம் கிடையாது. ஸோ அதனால அவங்களுடைய அக்ல், அவங்களுடைய ஃபிக்ர், அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய அமல் அது எல்லாமே ஒன்னா இருக்கு. ஆனா அஹ்லுல் பிதா நீங்க அப்படி பார்க்க முடியாது, பிதாத்வாதிகளை நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்கு ஒரு அமல் இருக்கும், நாளைக்கு யாராவது இந்த அமல் ஓகே இதுவும் செய்யலாம்னு சொன்னா அது ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கு பின்னால் யாராவது ஒரு பெரிய ஆலிம் அவங்க இதுவும் செய்யலாம், இந்த திக்ரும் நல்லா இருக்கு ஒரு பேர் சொல்லி கொடுத்தா ஓகே அதுவும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஃபவுண்டேஷன் கிடையாது, பேஸ் கிடையாது. ஸோ அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய இது ஒரு பெரிய நம்மேல் அருளாக இருக்கும், அருள் இருக்கின்றது. அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த சஹீஹான அகீதா, இந்த அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஅவுடைய இந்த கொள்கை அல்லாஹ் தபாரக வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால் இது அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய மிகப்பெரிய அருள். அதன் பிறகு ஷேக் கூறுகின்றார்கள், ومعلوم بالأدلة الشرعية من الكتاب والسنة أن الأعمال والأقوال إنما تصح وتقبل إذا صدرت عن عقيدة صحيحة. நான் சொன்னேன் ومعلوم ஷேக் சொல்கின்றார்கள், ஷரீஅத்துடைய தலீல்கள், ஆதாரங்களில் கிதாபு சுன்னாவில் நாம் பார்க்கும்போது எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கருத்து, எந்த ஒரு கவுல், எந்த ஒரு இபாதத், அது வாய் மூலமாக செய்கிற, லிசான் மூலமாக செய்கிற இபாதத்தாக இருந்தாலும் சரி, இல்ல கல்புடைய இபாதத்தாக இருந்தாலும் சரி, இல்ல ஸாஹிர் ஜவாரிஹ் அமல் செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, இன்னமா தஸிஹு வ துக்பலு இதா ஸதரத் அன் அகீதத்தின் ஸஹீஹா, அது சரியாவும் அது சஹீஹ் நம்ம சொல்ல முடியும். அதே போல அல்லாஹ் தபாரக வ தஆலாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் எப்பொழுது சஹீஹான அகீதாவுடன் அந்த விஷயங்கள் வந்தால் மட்டும்தான். சஹீஹ் அகீதாவை இருந்து அந்த அமல், அந்த கவுல், அந்த கருத்து, அந்த விஷயங்கள் வந்தால் மட்டும்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல் அந்த அமல் சஹீஹாகும், அந்த அமல் சஹீஹாகும். فإن كانت العقيدة غير صحيحة بطل ما يتفرع عنها من أعمال وأقوال. அப்படி அந்த அகீதா சஹீஹ் இல்லை என்று சொன்னால், அந்த பாத்தில் அகீதா மேல் அமல் இருந்தது என்று சொன்னால், அந்த அகீதாவில் இருந்து வருகின்ற எல்லா அமல்களும், எல்லா அக்வால்களும், எல்லா அமால், எல்லா அஃஆல்களும் அந்த அகீதா போலேயே அது பாத்திலாகிவிடும். அந்த அகீதா போலேயே அது பாத்திலாகிவிடும். கமா கால தஆலா, ஷேக்குடைய தலீல் என்ன? وَمَنْ يَكْفُرْ بِالْإِيمَانِ
فقد حبط عمله وهو في الآخرة من الخاسرين. யார் ஈமானை நிராகரிக்கின்றார்களோ, يعني யார் குஃப்ர் செய்கின்றார்களோ, யார் ஈமான் சஹீஹான அகீதா சஹீஹான கொள்கை அதில் இல்லாமல் வேறு ஒரு அகீதாவில் அமல் செய்கின்றார்களோ, ஃபகத் ஹபித அமலுஹு, அவர்களுடைய அமல் வீணாகிவிட்டது, அவர்களுடைய அமல் உடைய எந்த அஜ்ரும் அவர்களுக்கு கிடையாது. வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன், அவர்கள் ஆখিরাத்தில் கியாமத் நாளில் يعني காசிரீன், அவர்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு வழங்கி இருக்கின்றான். சில يعني ஆண்டுகள் 40 50 இல்ல 60, இதுதான் இந்த வாழ்க்கை தான் நம்மளுடைய அந்த ஆখিরাத்துடைய வாழ்க்கையை என்ன பண்ணும், ஃபைஸ்லா செய்யும். யார் ஒருவர் ஜன்னத்துக்கு அவர் போவார்களா, இல்ல அல் இயாது பில்லா ஜஹன்னமுக்கு போவார்களா. ஸோ திரும்ப ஒரு வாழ்க்கை வரப்போறது கிடையாது யாருக்கும். இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஹலாஸ் ஜஹன்னம் இல்ல ஜன்னத்து தான். ஸோ இந்த சான்ஸை, இந்த வாழ்க்கையை ஒருவர் சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், சரியான வாழ்க்கையாக கிதாபு சுன்னத்துடைய வாழ்க்கை, கிதாபு சுன்னத்துடைய அகீதா மேல் அவர்கள் வாழவில்லை என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், செகண்ட் சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது. அதற்காக தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆனில் நிறைய இடங்களில் கூறியிருக்கின்றான். அவர்கள் கியாமத் நாளில் ஜஹன்னமில் அவர்களை போடப்படும்போது என்ன சொல்வார்கள், அல்லாஹ் தஆலாவிடம் அவர்கள் கூறுவார்கள், யா அல்லாஹ், நம்மளை ஒரு சான்ஸ் கொடு, நம்ம திரும்ப உலகத்தில் போயிட்டு திரும்ப நல்ல அமல் செய்கின்றோம், நல்ல உனக்கு மேல ஈமான் கொண்டு வரோம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டு வரோம், சரியான முறையில் நம்ம வாழ்றோம். ஆனா அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்லுவான், இல்ல, இது உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாச்சு, அதன் பிறகு எதுவுமே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அதுல அவங்க சொல்லுவாங்க, வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர். லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகில், நாம் கேட்பவர்களாக, அதே போல அகில் நாம் சிந்திப்பவர்களாக இருந்திருந்தால் நாங்கள் இந்த நரகத்தை வந்திருக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த பித்அத்வாதிகள், இந்த அவுலியா, இந்த தர்கா, இவங்க எல்லாமே அவர்கள் சிந்திப்பது கிடையாது. அவர்களுடைய அகில் அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த நியமத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். ஆனால் அதில் நல்ல விஷயங்களில், தன்னுடைய தீன் விஷயங்களில் அவர்கள் அதை இஸ்திமால் செய்வதற்கு கிடையாது, அதை இஸ்திமால் செய்வதற்கு கிடையாது. பாருங்க, அதன் பிறகு ஷேக் சொல்கின்றார்கள், வகால தஆலா வலகத் ஊஹிய இலைக وإلى الذين من قبلك لئن أشركت ليحبطن عملك ولتكونن من الخاسرين. அல்லாஹ் வேற ஒரு ஆயத்தில் என்ன இருக்கு, சூரத்து ஸுமருடைய இந்த ஆயத், இதுக்கு முன்னாலும் நாம் கூறினோம். அதன் பிறகு ஷேக் சொல்கின்றார்கள், وقد دل كتاب الله المبين وسنة رسوله الأمين صلى الله عليه وسلم عليه من ربه أفضل الصلاة والتسليم على أن العقيدة الصحيحة تتلخص ஷேக் சொல்கிறார்கள், அல்லாஹ் தபாரக வ தஆலா உடைய கிதாபில், அதே போல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னவில் இதுடைய தலீல் இருக்கின்றது. என்னவென்றால், அன்னல் அகீதத் ஸஹீஹா, சஹீஹான கொள்கை, சஹீஹான அகீதா, ததலஹஸ், அந்த அகீதா இந்த விஷயங்களில் இருக்கின்றது. இந்த விஷயங்கள் ததலஹஸ், அதுடைய خلاصة في الإيمان بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر وبالقدر خيره وشره. So இதுதான் பேசிக்கான அகீதா. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், அர்கானுல் ஈமான். இதுதான் அர்கானுல் ஈமான். ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம்ல இந்த அர்கானுல் இஸ்லாம், அர்கானுல் ஈமான், அதே போல இஹ்சான், அர்கானுல் இஹ்சான், இது எல்லாமே எங்க இருக்கு, ஹதீஸ் ஜிப்ரீல்ல இருக்கு. அதே போல அதனுடைய நிறைய ஆதாரங்கள், நிறைய தலீல்கள் கிதாபு சுன்னாவில் நிறைய இடங்களில் இருக்கின்றன. ஸோ எந்த ஒரு அகீதா, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும்
இதிலிருந்து தான் எல்லா அந்த ஈமானுடைய விஷயங்கள் வருகின்றன. ஈமான் பில்லா அதுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், அதே போல அல் ஈமான் பில் மலாயிகா அதுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள். ஸோ மெயின் ஹுலாசா அதுடைய முலஹஸ் எதுல இருக்கு? இந்த 6 அர்கான்ல தான். இந்த 6 அர்கான் தான். ஸோ இதுதான் மெயின் ஈமான் கொண்டு வர வேண்டிய நம்ம விஷயங்கள். طيب فهذه الأمور الستة هي أصول العقيدة الصحيحة التي نزل بها كتاب الله العزيز. So இந்த 6 விஷயங்கள், 6 அர்கானுல் ஈமான், இதுதான் அல் அகீதத்து ஸஹீஹா சஹீஹான கொள்கையுடைய அடிப்படை விஷயங்கள். இதுதான் உசூல், அதனுடைய பேசிக்ஸ். அல்லதி நஸல பிஹா கிதாபுல்லாஹில் அஸீஸ். இந்த அடிப்படை, இந்த உசூல்கள் தான் அல்லாஹ் தபாரக வ தஆலாவின் கிதாபில் கூறப்பட்டிருக்கின்றது. வபஅஸ அல்லாஹு பிஹா ரசூலஹு முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் அல்லாஹ் தபாரக வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த 6 அடிப்படை விஷயங்கள், ஈமான் கொண்டு வர வேண்டிய விஷயங்கள், இதை தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து நம்மிடத்தில் அனுப்பினான். طيب அதன் பிறகு ஷேக் கூறுகின்றார்கள், ويتفرع عن هذه الأصول. இது 6 பேசிக் உசூல். ويتفرع عن هذه الأصول. இந்த 6 உசூல்களிலிருந்து, இந்த 6 அடிப்படை விஷயங்களிலிருந்து كل ما يجب الإيمان به من أمور الغيب. இந்த 6 விஷயங்களும் என்ன? غيب தான். இந்த 6 விஷயங்களும் ஈமான் என்றாலே என்ன? غيب தான். அல் ஈமானு பில் غيب. அதற்காகத்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா சூரத்துல் பக்ராவில் முதலில் என்ன கூறியிருக்கின்றான்? முத்தகீனை பற்றி, ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் غيب. அல்லதீன யுமினூன பில் غيب, அவர்கள் غيب மேல் ஈமான் கொண்டு வருவார்கள். ஸோ غيب, இந்த அர்கானுல் ஈமான், இந்த 6 அடிப்படை விஷயங்கள் எல்லாமே என்ன? غيب தான். அல்லாஹ் தபாரக வ தஆலா வானவர்கள், மலாயிகா, ருசுல், வேதங்கள், குதுப், அம்பியாக்கள், அதே போல அல் யௌமுல் ஆகிர், அதே போல கதர், தக்தீர். ஸோ இது எல்லாமே غيب தான். அதற்காகத்தான் இந்த 6 அடிப்படை விஷயங்களிலிருந்து நிறைய ஈமானுடைய விஷயங்கள் இது மூலமாக வெளியே வருகின்றன. என்னென்ன ஃபுருஆத், அதோடைய ஷாஹ், அதோடைய ஃபுருஆ எல்லாமே இந்த 6 அடிப்படைகளிலிருந்து தான் வருகின்றன. அதே போல ஷேக் சொல்கின்றார்கள், வஜமீஉ மா அக்பரல்லாஹு பிஹி வரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல غيب சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த 6 விஷயங்களிலிருந்து ஒன்றாக இருக்கும். இந்த 6 மெயின். இதிலிருந்து இப்போ அல் யௌமுல் ஆகிர் நாம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அல் யௌமுல் ஆகிர்ல எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன? அல் யௌமுல் ஆகிர்ல முதல்ல மவுத் இருக்கு, மவுத்துக்கு அப்புறம் கபர் இருக்கு, அதே போல கபர்ல சுவால் இருக்கு, அதன் பிறகு கபருடைய நயீம் இருக்கு, கபருடைய அதாப் இருக்கு, அதன் பிறகு கியாமத் இருக்கு, அதே போல கியாமத்துக்கு முன்னால் அந்த அலாமாத்து ஸா இருக்கு, கியாமத்துடைய அடையாளங்கள், கியாமத் வரதுக்கு முன்னால் என்னென்ன அதனுடைய அலாமத் இருக்கின்றது. இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஃபெரிஸ்ட் இருக்கு, ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கு. ஸோ அதான் இந்த மெயின் 6 விஷயங்கள். இந்த 6 விஷயங்களுக்கு கீழே நிறைய அதோடைய ஃபுருஆத், அதோடைய விஷயங்கள் இருக்கின்றன. طيب وأدلة هذه الأصول الستة في الكتاب والسنة كثيرة جدا. பாருங்க, இதுதான் நம்மளுடைய அகீதா. அதற்காகத்தான் நீங்க அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய எந்த கிதாபை நீங்க எடுத்தாலும் சரி, எந்த கிதாபை நீங்க படித்தாலும் சரி, அதுல என்ன இருக்கோ, ஒரு கவுலுக்கும் ஒரு அகீதாவுக்கும் ஒரு தலீல் இருக்கும். அந்த தலீல் அக்ல் இருக்காது, அவங்களுடைய கருத்து, இந்த ஆலிமுடைய கருத்து, இந்த அவங்க கருத்துக்கள் எல்லாம் இருக்காது. என்ன இருக்கும்? قال الله وقال رسول الله صلى الله عليه وسلم وأدلة هذه الأصول الستة في الكتاب والسنة كثيرة جدا. இந்த
6 அடிப்படை விஷயங்கள் உசூல், அதனுடைய தலீல், அதனுடைய ஆதாரங்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலாவின் கிதாபிலும் அதேபோல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் சுன்னவிலும் ரொம்ப அதிகமாக இருக்கின்றன. கஸீரத்துன் ஜித்தா. அதே போல் இப்போ நீங்க இந்த அகீதா விஷயங்கள்ல மற்றவங்களுடைய பித்அத்வாதிகளுடைய குத்துப்களை பார்க்கும்போது அது அஷாயிராவாக இருந்தாலும் சரி, அது மாதுரிதியா இல்ல முஅ்தஸிலா இந்த ஜஹ்மியா இல்ல எந்த ஃபிரக் இருக்கின்றார்களோ அவர்களுடைய குத்துப்களை பார்க்கும்போது எந்த ஒரு ஆயத்தும் இருக்காது, எந்த ஒரு ஹதீஸும் இருக்காது. அப்படி இருந்தாலும் அவர்கள் அந்த குர்ஆனுடைய ஆயத்தையும் அந்த ஹதீஸையும் தன்னுடைய அந்த கொள்கைக்காக பயன்படுத்தி இருப்பார்கள். எப்படி அதனுடைய ஹகீகத் இருக்கின்றதோ, எப்படி சஹாபா புரிந்தார்களோ, எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களோ அதே போல இருக்காது. அந்த அந்த ஹதீஸை இல்ல குர்ஆனுடைய ஆயத்தை தஹ்ரீஃப் செய்து அதனுடைய மீனிங்கை தன்னுடைய இஷ்டத்தில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதே போல் அவர்களுடைய விஷயம் இருக்கும். ஷேக் இந்த 6 அடிப்படை விஷயங்கள் ஈமான், அர்கானுல் ஈமானுக்கான தலீல் ஷேக் சொல்கின்றார்கள். ஃபமின் ذلك قول الله سبحانه فمن ذلك قول الله سبحانه. அதோடைய ஒரு தலீல் என்ன? இந்த சூரத்துல் பக்ராவுடைய ஒரு ஆயத், லைஸல் பிர்ர அன் துவல்லு wujuhakum قبل المشرق والمغرب ولكنல் பிர்ர. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் இந்த ஆயத் யஹூதை பற்றி அல்லாஹ் தபாரக வ தஆலா இதில் சொல்கின்றான். யானி ஈமான் இல்ல அமல், சிறந்த அமல் பிர் இது கிடையாது. நீங்க உங்களுடைய முகத்தை மஷ்ரிக் பக்கமோ இல்ல மக்ரிப் பக்கமோ திருப்புவது இது மெயின் முக்கியம் கிடையாது. மெயின் இது அமல் சாலிஹ் பெரிய அமல் கிடையாது. மாறாக வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹ். பிர் மெயின் அமல் என்ன, நல்ல காரியம் என்ன? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ் தபாரக வ தஆலா மேல் ஈமான் கொண்டு வருவது, அதே போல் அல் யௌமில் ஆகிர் கியாமத் நாள் மேல், அதே போல மலாயிகா வல் கிதாப் வன் நபியீன். சோ இந்த ஆயத்தில் அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த அல் உசூலு சித்தா அர்கானுல் ஈமானிலிருந்து எத்தனை அஸ்லை அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறி இருக்கின்றான்? 6 இதுல இருக்கா இல்ல 6 இல்லையா? இதுல 6 இருக்கு. எங்க 6 இருக்கு? வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வல் மலாயிகதி வல் கிதாபி வன் நபியீன். சோ இதுல 5 தான் இருக்கு. ஓகே, சோ கதர் இதுல இல்ல, தக்தீர் இதுல கிடையாது. தக்தீருடைய தலீல் வேற ஒரு ஆயத்துல இருக்கின்றது. ஓகே, ஆனா அல் ஈமானு பில்லாஹ் அல் ஈமானு பில் யௌமில் ஆகிர், இந்த 6 அடிப்படை விஷயங்களிலும் இதில் முக்கியமான விஷயங்கள் அடிப்படைகள் 2. அது என்ன? அல் ஈமானு பில்லாஹ் அல் ஈமானு பில் யௌமில் ஆகிர். இது 2 தான் முக்கியம். இந்த 6லயும் நிறைய இடங்கள்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த 2 மட்டும் தான் சொல்லியிருக்கான். ஏனென்றால் அல் ஈமானு பில்லாஹ்ல என்ன வந்துரும்? அல் ஈமானு பில் மலாயிகா, அல் ஈமானு பில் குதுப் பிர் ருசுல், அது எல்லாமே இதுல வந்துரும். அதே போல அல் ஈமானு பில் கதர் கூட அதுல வந்துரும். ஏனென்றால் அல்லாஹ் தபாரக வ தஆலா மேல் ஈமான் கொண்டு வந்தால் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய நபிமார்கள் மேல் கூட ஈமான் கொண்டு வரணும். அதே போல அவன் இருக்கிற அந்த குதுப்கள், அந்த வேதங்கள் அதன் மேல் கூட ஈமான் கொண்டு வரணும். அதே போல அவனுடைய மலாயிகா. ஸோ இதெல்லாம் ஒன்றுக்கு அட்டாச்சாக இருக்கின்றது. ஸோ அதற்காக இதில் 2 முக்கியமான விஷயம், அல் ஈமானு பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர். அதற்காக தான் நிறைய ஹதீஸ்ல என்ன இருக்கு? இந்த 2 விஷயங்கள் இருக்கும். என்ன இருக்கும் ஹதீஸ்ல? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ضيفه, من كان يؤمن بالله واليوم الآخر فليكرم جاره. சோ இது எல்லாமே 2 விஷயங்கள் இருக்கும். சோ இந்த ஆயத்துல 5 உசூலுக்கான தலீல் இருக்கின்றது. அதன் பிறகு வகௌலுஹு சுப்ஹானஹு, அதே போல அல்லாஹ் தபாரக வ தஆலா உடைய இந்த கவுல், இந்த ஆயா, ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகதிஹி وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله. So இந்த ஆயத்துல எத்தனை இருக்கு? அல் ஈமானு பில்லாஹ் வல் மலாயிகா வல் குதுப் வல் ருசுல். So இதுல
நாலுக்கான தலீல் இருக்கின்றது. ஸோ வேற ஒரு ஆயத் சொல்லுங்க, வகௌலுஹு சுப்ஹானஹு யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி வல் கிதாபில்லதீ நஸ்ஸல அலா ரசூலிஹி வல் கிதாபில்லதீ அன்ஸல மின் கப்ல் வமன் யக்ஃபுர் பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆখির ஃபகத் ضل ضلالا بعيدا ஃபகத் ضل ضلالا بعيدا. ஸோ இந்த ஆயத்தில் எத்தனை இருக்கு? அல் ஈமானு பில்லாஹ், அல் ஈமானு பில் மலாயிகா, பில் குதுப், பில் ருசுல், வல் யௌமில் ஆখির. ஸோ இதுலேயும் 5 விஷயங்கள் இருக்கின்றன. ஸோ இந்த ஆயத்தில் எல்லாம் என்ன இருக்கு? யார் ஒருவர் இந்த அடிப்படை விஷயங்களில் ஈமான் கொண்டு வரவில்லையோ அவர்கள் அவர்களுக்கு தீன் கிடையாது, அதே போல அவர்கள் காஃபிராகி விட்டார் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகின்றான். ஃபகத் ضل ضلالا بعيدا, ஃபகத் ضل ضلالا بعيدا. ஸோ இது இதுதான் குஃப்ர். ஸோ இந்த 6 அடிப்படை விஷயங்களில் ஒன்று மேல் கூட ஈமான் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் காஃபிராகி விடுவார்கள். முதலாவது ஆயத் என்ன நம்ம சொன்னோம்? லைஸல் பிர்ரா அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபல் அல் மஷ்ரிகி வல் மக்ரிப். இது சூரத்துல் பக்ராவுடைய ஆயத். அதே போல இரண்டாவது ஆயத் ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன். இது தெரியும், சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ஆயத்துகள்ல. அதே போல யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி வல் கிதாபில்லதீ நஸ்ஸல அலா ரசூலிஹி. ஸோ இந்த ஆயத் எந்த சூரல இருக்கின்றது? அஹ்சன், சூரத்துன் நிசா. இந்த ஆயத் சூரத்துன் நிசாவுடைய ஆயத். அதே போல அதன் பிறகு ஷேக் சொல்கின்றார்கள், வகௌலுஹு சுப்ஹானஹு அலம் தஅலம் அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த் இன்ன ذلك ஃபீ கிதாபின் இன்ன ذلك அலல்லாஹி யஸீர். ஸோ இந்த ஆயத்தில் என்ன இருக்கு? அலம் தஅலம் அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த் இன்ன ذلك ஃபீ கிதாபின் இன்ன ذلك அலல்லாஹி யஸீர். ஸோ இந்த ஆயத் எந்த சூரல இருக்கு? சூரத்துல் ஹஜ். அஹ்சன், ஹாஃபிஸ் மாஷாஅல்லாஹ். طيب வசனம் நம்பர் நீங்க நம்பர் சொல்லிடுங்க. இது அலம் தஅலம் சூரத்துல் ஹஜ் வசனம் என்ன? 17 70 யா அய்யுஹல்லதீன ஆமனு அதுவும் பாருங்க 136 சூரத்துன் நிசா 136 லைஸல் பிர்ரா 177. طيب இந்த ஆயத் ஹஜ்ஜுடைய ஆயத் அலம் தஅலம் அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த் இன்ன ذلك ஃபீ கிதாபின் இன்ன ذلك அலல்லாஹி யஸீர். இதுல அல் ஈமானு பில்லாஹ் வல் மலாயிகா வல் குதுப் வல் ருசுல் வல் யௌமில் ஆখির எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஆயத்தில் என்ன இருக்கு? அஹ்சன்த். மற்றவங்களுக்கு கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் சான்ஸ் கொடுங்க பதில் கொடுக்கிறது. பாரக்கல்லாஹு ஃபீக், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஸோ இதுல என்ன இருக்கு? தக்தீருடைய தலீல் இருக்கின்றது. எங்க இருக்கு? அலம் தஅலம் அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த். என்ன இருக்கு இதுல? அல்லாஹுல் மஹ்ஃபூதுடைய zikr இருக்கு. அதே போல அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய இல்ம் அலம் தஅலம் அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த். இல்ம், அதே போல கிதாபா. ஏன்னா தக்தீர் இது அல் உசூலுல் ஈமான்ல கடைசியான ஒரு அஸ்ல். வபில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி. ஸோ தக்தீர், இந்த தக்தீர்ல 4 மர்த்தபா இருக்கின்றது. தக்தீர்ல 4 மர்த்தபா. ஸோ இந்த ஆயத்துல 2 மர்த்தபாவுடைய திக்ர் இருக்கின்றது. முதல் மர்த்தபா என்ன? அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய இல்ம், அல் இல்முல் அஸலி. அல் இல்முல் அஸலி யானி அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அல்லாஹ் தபாரக வ தஆலா யானி வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 இயர்ஸ்க்கு முன்னால 50,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த தக்தீரை எழுதிவிட்டான். அல்லாஹ் தபாரக வ தஆலா முதலாக கலமை படைத்தான்.
படைத்த கலம் என்ன சொன்னா உக்துப், எழுது. கலம் சொன்னது என்ன? மாதா அக்துப் யா ரப், என்ன எழுதணும்? அல்லாஹ் தபாரக வ தஆலா கலமை சொன்னான், உக்துப் மா கான வ மா யகூனு இலா யௌமில் கியாமா, என்ன நடந்திருக்கோ அதே போல் என்ன கியாமத் நாள் வரைக்கும் நடக்க போகின்றதோ இந்த உலகத்தில் அது எல்லாம் எழுது. அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய இல்ம், அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு தெரியும் எந்த விஷயம் எப்படி நடக்கும், யார் ஜன்னத்துல போவாங்க, யார் ஜஹன்னம்ல போவாங்க, யார் என்ன அமல் செய்வாங்க, எல்லாமே அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு தெரியும். அந்த அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய இல்ம், அதை அல்லாஹ் தபாரக வ தஆலா கிதாபா, இரண்டாவது மர்த்தபா என்ன? கிதாபா. அல்லாஹ் தபாரக வ தஆலா அதை எல்லாமே எழுதி விட்டான். அதுதான் இங்க இருக்கு அல்லௌஹுல் மஹ்ஃபூஸ், பல் ஹுவ குர்ஆனும் மஜீதுன் ஃபீ லௌஹின் மஹ்ஃபூஸ். அதுதான் இன்ன ذلك في كتاب، இன்ன ذلك في كتاب، எந்த கிதாப்ல? அந்த கிதாப்ல, அந்த அல்லௌஹுல் மஹ்ஃபூஸ்ல மக்தூப். இன்ன ذلك في كتاب மக்தூப். இன்ன ذلك على الله يسير. அது அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு மிக லேசானது. இந்த ரெண்டு மர்த்தபா தக்தீருடைய மர்த்தபா. அதன் பிறகு என்ன? ரெண்டு மர்த்தபா என்ன? மஷியா. மஷியா அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய நாட்டம். அல்லாஹ் தபாரக வ தஆலா எப்பொழுது நாடுகின்றானோ அந்த அமல், அந்த விஷயம், அப்பொழுதுதான் அது என்னாகும், வுஜூத்ல வரும். அதுதான் அது வெளிவரும். அதே போல கடைசி ஹல்க், அல்லாஹ் தபாரக வ தஆலா அதை படைக்கின்றான். அந்த ஹல்க் அல்லாஹ் தபாரக வ தஆலா முதலில் இல்ம், அதன் பிறகு அல்லாஹ் தபாரக வ தஆலா அதை எழுதிவிட்டான். மூன்றாவது அல்லாஹ் தபாரக வ தஆலா நாடினால் அந்த அமலை அல்லாஹ் தபாரக வ தஆலா உருவாக்குகின்றான், அல்லாஹ் தபாரக வ தஆலா படைக்கின்றான். இந்த 4 மர்த்தபா தக்தீருடைய மர்த்தபா, தக்தீருடைய இந்த 4 மராத்திப். வேற ஒரு தலீல் குர்ஆன்ல என்ன இருக்கு தக்தீருக்கு? இன்னும் தலீல் இருக்கு. அதுல இன்னும் தலீல் என்ன இருக்கு? இல்ல, நீங்க ஆயா சொல்லுங்க, அரபியில சொல்லணும். ஆயா டிரான்ஸ்லேஷன் நோ, ஆயத் இல்ல, ஹதீஸ் அரபியில, அரபியோட டெக்ஸ்ட், அரபி நஸ் நீங்க சொல்லணும். நீங்க சொல்றீங்க இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா. இந்த நுசூஸ்களை எல்லாம் நம்ம அப்படியே மனப்பாடம் செய்யணும். அரபியில ஆயத்துன்னு சொன்னா அந்த ஆயத்தை அப்படியே மனப்பாடம் செய்யணும். அதே போல ஹதீஸ்ன்னு சொன்னா அப்படியே ஹதீஸ் மனப்பாடம் செய்யணும். இதுதான் தலீல். நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னா அது தலீல் ஆக முடியாது. தலீல் நீங்க குர்ஆனுடைய ஆயத் சொல்லணும், இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் நீங்க சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா தலீல் கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதருடைய தலீல் எங்க இருக்கு? சூரத்துல் கமர்ல அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னா குல்ல ஷைஇன் خلقناه بقدر. இன்னா குல்ல ஷைஇன் خلقناه بقدر. எல்லா விஷயங்களிலும் நாம் தக்தீரோடு படைத்திருக்கின்றோம். எல்லா ஒரு இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கின்றதோ அது எல்லாமே எப்படி நடக்கின்றது? அந்த தக்தீர், அந்த விதி இதுக்கு மூலமாக அல்லாஹ் தபாரக வ தஆலா செய்கின்றான். அது எல்லாமே எப்படி எழுதப்பட்டு இருக்கின்றதோ அதே போல்தான் இந்த உலகத்தில் நடக்கின்றது. இது தக்தீருடைய ஒரு தலீல். அதே போல வேற ஒரு சூரத்துல் ஃபுர்கானுடைய ஆயத் இருக்கின்றது. அதில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், முதலாவது ஆயத், தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா அல்லதி லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்தி வலம் யத்தகிஸ் வலதன் வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி வ خلق كل شيء فقدره تقديرا. وخلق كل شيء فقدره تقديرا. இது சூரத்துல் ஃபுர்கானுடைய இரண்டாவது ஆயத். طيب, இது ஷேக் ரஹிமஹுல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனங்களில் அதுடைய தலீல் ஷேக் கூறினார்கள். இரண்டாவது இப்போ ஹதீஸ்களில் அதனுடைய மெயின் தலீல் ஷேக் சொல்லும்போது
أما الأحاديث الصحيحة الدالة على هذه الأصول فكثيرة جدا. எப்படி குர்ஆனுடைய ஆயத்துகள் இந்த 6 அடிப்படை விஷயங்கள் மேல் அதனுடைய ஆதாரங்கள் இருக்கின்றதோ அதே போல சஹீஹ் ஹதீஸ்களிலும் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது. சஹீஹ் ஹதீஸிலும் நிறைய அதற்கான இந்த 6 அடிப்படை விஷயங்களுக்கான ஆதாரங்கள் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு முஸ்லிம் இந்த கொள்கையை வைக்கும்போது அவனுக்கு என்ன இருக்கும்? அவனுக்கு நம்பிக்கை இருக்கும். அவன் மாஷா அல்லாஹ் அவனுக்கு சுகூன் இத்மினான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கொள்கை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. என்ன தலீல் இருக்கு, நம்ம கிட்ட ஆதாரங்கள் இருக்கு. இந்த அதே போல நம்மளுடைய ஆதாரம் நம்ம புரிந்த மாதிரி கூட கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் யாருடைய புரிதல்? சஹாபாக்களுடைய புரிதல். யாருடைய புரிதல் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஏற்றுக்கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன் உலாயிக ஹுமுர் ராஷிதூன். அவர்களுடைய புரிதலையும் அவர்களுடைய ஈமானையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஏற்றுக்கொண்டான். அதனால நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் எந்த விதமான ஒரு நம்மளுடைய கொள்கையில் அல்ஹம்துலில்லாஹ் ஷக்கும் கிடையாது. அதே போல எந்தவித ஒரு பயமும் கிடையாது. இல்லை எந்த விதமான ஒரு ஹயா ஒரு தயக்கமும் அல்ஹம்துலில்லாஹ் கிடையாது. ஆனால் அதே போல் இந்த பித்அத்வாதிகளுக்கு நீங்க ஒரு அகீதா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க தலீல் கேட்கும்போது அவங்க தலீல் நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது. தலீல் கேட்டாலே அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்களுக்கு தலீல் எல்லாம் முக்கியம் இல்லை. குர்ஆனுடைய ஆயத்துடைய தலீலும் கிடையாது, ஹதீஸுடைய தலீலும் கிடையாது. அப்படி என்ன யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் எந்த அகீதா வேணாலும் வச்சுக்கலாம், என்ன அமல் வேணாலும் செய்துக்கலாம். அப்படி சுப்ஹானல்லாஹ் நம்ம கிட்ட கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய இது நம்ம மேல் ஒரு பெரிய அருளாகும். நம்ம அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ அஹ்லுல் ஹதீஸ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த சஹீஹ் அகீதாவை பின்பற்றுறவர்களாக அல்லாஹ் தபாரக வ தஆலா நம்மை ஆக்கி இருக்கின்றான். طيب இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, உணவுக்கான டோக்கன் கொடுத்துருக்கோம். யார் டோக்கன் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கான உணவு இன்ஷாஅல்லாஹ் நுகர்வுத்துறைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை வாங்கி சரிங்களா? யார் டோக்கன் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த உணவு கொடுக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் சைடில் டோக்கனை கையில் வாங்கி வச்சுக்கோங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த ஹதீஸ்களில் ஷேக் சொல்கின்றார்கள், மின்ஹா அல் ஹதீஸுல் மஷ்ஹூர், மின்ஹா அல் ஹதீஸுஸ் ஸஹீஹுல் மஷ்ஹூர் அல்லதி ரவாஹு முஸ்லிமுன் ஃபீ ஸஹீஹிஹி. இதுல இந்த 6 அடிப்படை விஷயங்களில் இருக்கின்ற ஒரு சஹீஹான ஒரு மஷ்ஹூர் ஹதீஸ், ஒரு மஷ்ஹூர் ஹதீஸ். இந்த ஹதீஸ்
எல்லாருக்கும் தெரியும். ஹதீஸு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் من حديث أمير المؤمنين عمر بن الخطاب رضي الله عنه أن جبريل عليه السلام سأل النبي صلى الله عليه وسلم عن الإيمان. So இந்த ஹதீஸ் ஒரு طويل حديث, ஒரு பெரிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் உடைய யானி அறிவிப்பாளர் யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடைய ரிவாயத்துல எங்க இருக்கு? சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கு. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ்ல ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு தாலிபுல் இல்ம வராங்க. ஒரு தாலிபுல் இல்ம வந்து சில கேள்விகளை, சில முக்கியமான கேள்விகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சஹாபாவுக்கு தெரியாது, இவர்கள் தான் ஜிப்ரீல் என்று சொல்லி தெரியாது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியாது. ஸோ ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து அவர்கள் முன்னால உட்கார்ந்து ஃபுல் அதபா தவாதுஆ உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மல் இஸ்லாம், மல் ஈமான், மல் இஹ்சான், மத்த ஸாஅ. ஸோ இந்த 4 விஷயங்களை கேட்குறாங்க. முதலாவது மல் இஸ்லாம், இஸ்லாம் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன? இரண்டாவது ஈமான், ஈமானை பற்றி கேட்கிறாங்க, மல் ஈமான், ஈமான் என்ன? மூன்றாவது மல் இஹ்சான், இஹ்சானை பற்றி கேட்கிறாங்க. அதன் பிறகு கியாமத் நாளை பற்றி கேட்கிறாங்க, கியாமத் எப்போ வரும், இந்த கியாமத் எப்பொழுது வரும்? ஸோ இதற்கான எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹதீஸு ஜிப்ரீல் இது ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். அதுக்காக தான் முஹத்திஸீன் உலமாக்கள் இந்த ஹதீஸ் என்ன சொல்றாங்க? இந்த ஹதீஸுடைய லகப் உம்மு சுன்னா, உம்மு அஸ்-சுன்னா. ஏனென்றால் சுன்னாவுடைய அடிப்படை விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் இருக்கின்றன. ஈமான், ஈமான் தான் மெயின் அகீதா, சஹீஹ் அகீதா, அதோடைய எல்லா உசூலும் இந்த ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அதே போல இஸ்லாம், அதே போல ஈமான். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். ஸோ அந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு? ஃபகால லஹு அல் ஈமானு அன் துமின பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ துமின பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி. ஈமான் என்றவன் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றார்கள், ஈமான் நீங்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலா மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஈமான் கொண்டு வர வேண்டும். ஈமான் இதுடைய தஅல்லுக் எங்கே இருக்கின்றது? உள்ளத்தில், கல்ப், அமல். இது வந்து அமலுல் கல்ப். ஈமான் இது வந்து தஸ்தீக். ஈமானுடைய மீனிங் என்ன? தஸ்தீக். அதே போல ஈமானுடைய மீனிங் இக்ரார், இக்ரார் செய்யணும், வெளிப்படையா வந்து சொல்லணும், ஆமன்து பில்லாஹ். அதே போல தஸ்தீக், உள்ளத்தில் வந்து நம்பிக்கை கொண்டு வரணும். ஸோ இதுதான் தஸ்தீக், இதுதான் ஈமான். உறுதியாக நம்மளுடைய ஈமான் வந்து இருக்கணும். ஸோ அல்லாஹ் தபாரக வ தஆலா மீது நம்பிக்கை கொள்வது, அதே போல வானவர்கள் மீது, அவனுடைய மலாயிகா மேல் நம்பிக்கை கொள்வது, அதே போல வ குதுபி, அல்லாஹ் தபாரக வ தஆலாவின் வேதங்கள் மேல், அதே போல அவர்களுடைய நபிமார்கள் ரசூல்கள் மேல், வல் யௌமில் ஆகிர், அதே போல் கியாமத் நாளில் அல் யௌமுல் ஆகிர், வ துமின பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி. அதே போல் நீங்கள் தக்தீர் மீது, அதுடைய ஹைராக இருந்தாலும் சரி, ஷர்ராக இருந்தாலும் சரி, ஹைர் நடந்தால் மற்றும் ஈமான் கொண்டு வருவது கிடையாது, ஷர் முசீபத் என்ன ஒரு துக்கம் என்ன வந்தாலும் அதுவும் தக்தீர்ல இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து நம்பிக்கை கொள்ளணும். ஸோ இதுதான் இந்த 6 விஷயங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் கூறியிருக்கின்றார்கள். அல் ஹதீஸ் வ அக்ரஜஹு ஷைኻனி மின் ஹதீஸ் அபி ஹுரைரத ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில் இருக்கு, அதே போல சஹீஹ் முஸ்லிம்லவும் இருக்கு. ஆனால் அதோடைய சியாக் தனி, அதோடைய அல்ஃபாஸ் தனியாக இருக்கின்றன. அதன் பிறகு ஷேக் சொல்கின்றார்கள், وهذه الأصول الستة يتفرع عنها جميع ما يجب على المسلم اعتقاده في حق الله سبحانه
وفي أمر المعاد وغير ذلك من أمور الغيب. இந்த 6 அடிப்படை விஷயங்கள் கொள்கையான கொள்ளப்படவேண்டிய விஷயங்கள் يتفرع عنها جميع ما يجب على المسلم. இந்த 6 விஷயங்களிலிருந்து தான் ஒரு முஸ்லிம் மேல் என்ன அகீதா வாஜிபாக இருக்கின்றதோ இது எல்லாமே இந்த 6 அடிப்படை விஷயங்களில் தான் வருகின்றன. ஸோ இது ஷேഖுடைய முகத்திமா. இப்போ ஷேக் இதில் முதலாவது ருக்குன் என்ன? அல் ஈமானு பில்லாஹ். அதை பற்றி ஷேக் கூறுகின்றார்கள். அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹ் தபாரக வ தஆலா மீது நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ் தபாரக வ தஆலா மேல் ஈமான் கொண்டு வருவது. அந்த ஈமான் எப்படி இருக்க வேண்டும்? அந்த ஈமான், அந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? அதனுடைய ஹக் என்ன? இதில் சஹீஹான அகீதா என்ன? அல்லாஹ் தபாரக வ தஆலா மீது ஈமான் கொண்டு வருவது, நிறைய மக்கள்கள் ஈமான் கொண்டு வந்திருக்கின்றார்கள், அவங்களுடைய ஈமான் இருக்கின்றது. ஆனா சஹீஹான ஈமான் எது? அல்லாஹ் தபாரக வ தஆலாவில் சில மனிதர்கள் சில மக்கள்கள் வெறும் மஹப்பத்தோட ஈமான், அவங்களுடைய ஈமான் இருக்கும். இல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? அல்லாஹ் தபாரக வ தஆலா மஅபூத், எல்லா இடங்களிலும் இருக்கான். அல்லாஹ் தபாரக வ தஆலா எல்லா இடங்களிலும் இருக்கான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தபாரக வ தஆலா அர்ஷ் மேல இல்ல, அல்லாஹ் தபாரக வ தஆலா இங்கேயும் இருக்கான், அங்கேயும் இருக்கான், நம்மளுடைய உள்ளங்களிலும் இருக்கான், நம்மளுடைய மனதிலும் இருக்கான், அங்கே இருக்கான். இதெல்லாம் தப்பான அகீதாக்கள். இது தப்பான அகீதாக்கள். அதே போல அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய ஹக் மற்றவங்களுக்கு கொடுப்பது, அவுலியாக்களை கொடுப்பது, அதே போல நபிமார்களுக்கு கொடுப்பது, இது எல்லாமே அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய அகீதா சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா மேல் அகீதா, நம்பிக்கை, ஈமான் எப்படி இருக்க வேண்டும்? طيب من الإيمان بالله سبحانه الإيمان بأنه الإله الحق، بأنه الإله الحق المستحق للعبادة دون ما سواه. அல்லாஹ் தபாரக வ தஆலா மீது ஈமான், நம்பிக்கை, அதில் என்ன இருக்கின்றது? அல் ஈமானு பி அன்னஹுல் இலாஹுல் ஹக். ஈமான் கொண்டு வருவது என்ன? பி அன்னஹுல் இலாஹுல் ஹக், அல்லாஹ் தபாரக வ தஆலா தான் ஹக்கான மஅபூத், வணக்கத்திற்கு தகுதி உள்ளவன் அல்லாஹ் தபாரக வ தஆலா மட்டும்தான். அவன் தான் ஹக். இந்த இபாதத் அவனுடைய ஹக் மட்டும்தான். அவனுக்கு தவிர இந்த ஹக் யாருக்கும் பொருந்தாது, யாருக்கும் நம்ம கொடுக்க கூடாது. பி அன்னஹுல் இலாஹுல் ஹக், அவன் மட்டும்தான் சஹீயான ஹக்கான மஅபூத். தூன குல்லி மா சிவா, அவனை தவிர யாருக்கும் இந்த ஹக் கிடையாது. அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த அவர்களுடைய அந்தஸ்தாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இபாதத்தில் எந்த விதமான ஒரு ஹக்கும் கிடையாது, ஒரு ஸர்ராவும் அவர்களுக்கு கிடையாது. நம்மளுடைய துஆக்கள், இபாதத்துகள், தொழுகை, நோன்பு, அதே போல குர்பானி, அதே போல நம்மளுடைய இஸ்திஆதா, இஸ்திஆனா, இஸ்திகாஸா, இது எல்லாமே அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு மட்டும்தான். ஏனென்றால் எதற்காக? லிகௌனிஹி காலிகல் இபாத், லிகௌனிஹி காலிகல் இபாதி வல் முஹ்சின இலைஹிம். எதற்காக? அல்லாஹ் தபாரக வ தஆலா மட்டும்தான் மஅபூத், ஹக்கான மஅபூத். ஏனென்றால் அவன் மட்டும்தான் நம்மை படைத்திருக்கின்றான், அவன் தான் காலிக். அதற்காக தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆனில் முதல் அம்ர், குர்ஆனுடைய முதல் ஹுக்கும் என்ன இருக்கின்றது? குர்ஆன்ல முதல் அம்ர், முதலாவது என்ன கட்டளை குர்ஆன்ல என்ன இருக்கு? இல்ல, குர்ஆனுடைய தர்த்தீப் ஃபாத்திஹா, பக்ரா, ஆலி இம்ரான். இப்போ குர்ஆனுடைய முதல் இருக்குன்னு அந்த ஆயத் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق. ஆனா இப்பொழுது குர்ஆனுடைய தர்த்தீப்ல நம்ம பார்க்கும்போது சூரத்துல் ஃபாத்திஹா, பக்ரா, அதில் முதல் கட்டளை என்ன? இல்ல, கட்டளை ஹுக்கும் என்ன இருக்கு? குர்ஆனுடைய அம்ர், ஃபிஅல் அம்ர் தெரியும்ல, இஃஅல். சோ அது குர்ஆன்ல முதல்ல எங்க இருக்கு? அதே போல அந்த அம்ர் என்ன, அந்த கட்டளை என்ன? அல்லாஹ் தபாரக வ தஆலா முதல்ல
தொழுக சொன்னானா, இல்ல வந்து நோன்பு நோக்க சொன்னானா, இல்ல ஜகாத் கொடுக்க சொன்னானா? எந்த எந்த கட்டளை முதலாக அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறி இருக்கின்றான்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இது வந்து அம்ர் கிடையாது, ஃபிஅல் அம்ர் கிடையாது. இது வந்து ஃபிஅல் முதாரி. அதே போல வந்து இதுல இந்த இதோட உஸ்லூப் ஹஸ்ர். இதுல ஃபிஅல் அம்ர் கிடையாது. يعني நாங்கள் உன்னை மட்டும்தான் வணங்குகின்றோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். சோ இது வந்து அம்ர் கிடையாது. ஃபிஅல் அம்ர் எங்க இருக்கு? குர்ஆன்ல முதல் ஃபிஅல் அம்ர் அவுது பில்லாஹ் குர்ஆன்ல இல்ல. இதுல ஃபிஅல் அம்ர் கிடையாது. ஃபிஅல் அம்ர்னு சொன்னா கட்டளை, இது செய்யுங்க இது செய்யாதீங்க. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இது கட்டளை கிடையாது. ஏன்னா வந்து நாம அல்லாஹ் தஆலாவுக்கு இது பண்ண முடியாது. ஃபிஅல் அம்ர் தான், ஆனா வந்து அது தலப். மேல இருந்து மேல இருக்கிறவங்க கீழ இருக்கிறவங்களுக்கு சொன்னா அது வந்து அம்ர், கீழ இருக்கிறவங்க மேல வந்து சொன்னா அது தலப். தலப்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு கேட்கறது. அதே போல வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ரிக்வெஸ்ட் பண்றது. அல்லாஹ் தஆலா கிட்ட நம்ம வந்து கேட்கிறோம், நம்ம ஆர்டர் கொடு, நீங்க வந்து ஹிதாயத் நமக்கு கொடுத்து தான் ஆகணும். அப்படி அது இல்லை, அது ஃபிஅல் அம்ர் தான் லுகத்துல அரபியில. ஆனா வந்து அதோடைய மீனிங் வந்து அது வராது. நீ வந்து ஹிதாயத் கொடு அப்படி சொல்லும்போது எல்லாமே ஹிதாயத் மேல தானே இருக்கணும், அப்படி கிடையாது. ஸோ ஃபிஅல் அம்ர் வந்து எங்க இருக்கு? இல்ல சூரா முஹம்மத் லாஸ்ட்ல இருக்கு, அவ்வளோ தூரம் கிடையாது. எங்க இருக்கு? இல்ல அதுவும் தூரம். இரண்டாவது மூன்றாவது அஹ்சன்த். யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும். உஅ்புது இது ஃபிஅல் அம்ர். யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும். இதுதான் குர்ஆன்ல முதல் அம்ர், முதல் கட்டளை. அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய கட்டளை. நோன்பு இல்ல, ஹஜ் இல்ல, ஜகாத் இல்ல, தொழுகை இல்ல. மாறாக என்ன இருக்கு? உஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை மட்டும் நீங்கள் வணங்குங்கள். அத யாருக்கு சொல்றா? முஸ்லிம்ல சொல்ல. யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே. எல்லா மக்கள்களும் அல்லாஹ் தஆலா வந்து சொல்கின்றான், உஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை வந்து நீங்கள் வணங்குங்கள். அதன் பிறகு என்ன சொல்ல? எதற்காக வணங்க வேண்டும்? எதற்காக அல்லாஹ் தபாரக வ தஆலாவை மட்டும் வந்து வணங்க வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும்? லிமாதா? அல்லதி خلقكم, அல்லதி خلقكم, அவன்தான் உங்களை படைத்தான். வல்லதீன மின் قبلكم لعلكم تتقون, அதே போல் உங்கள் முன்னோரையும் அவன்தான் படைத்தான். சோ இந்த خلق அல்லாஹ் தபாரக வ தஆலா தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். நம்மளுடைய வஜூத், நம்ம இந்த உலகத்துல இருக்கோம்னு சொன்னா நம்ம யார் வந்து இந்த வஜூத் கொடுத்தாங்க? அல்லாஹ் தபாரக வ தஆலா தான். நிறைய மக்கள் வந்து ஷேக் அப்துல் காதிர் ஜீலானியோ இல்ல வந்து அவுலியாக்களையோ இல்ல வந்து சூரியனையோ சந்திரனோ எல்லாத்தையும் வணங்குறாங்க. அவங்க படைத்தாங்களா இவங்கள? அவங்கள கேட்கும்போது என்ன சொல்றாங்க? யார் உங்களை படைத்தான்? என்ன சொல்லுவாங்க? அந்த கடவுள் இல்ல இறைவன் அவன் ஒருவன் தான் சொல்லுவாங்க. ஆனா வந்து நீங்க இபாதத் யாருக்கு செய்றீங்க? யாரை வணங்குறீங்க? உங்களுடைய இபாதத் எல்லாம் யாருக்காக இருக்கின்றது? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உங்களை படைக்கல. நிறைய பேர் வந்து யா ஹுசைன் யா ஹுசைன், யா அலி யா அலி, யா ஃபாத்திமா யா ஃபாத்திமா அஸ்-ஸஹ்ரா, யா அலி, யா ரசூலல்லாஹ், யா அப்துல் காதிர் ஜிலானி, யா முஹியத்தீன். சுப்ஹானல்லாஹ், இவர்கள் காலிகா? இவர்கள் படைத்தார்களா? உங்களை இவங்க தான் ரிஸ்க் கொடுக்குறாங்களா? இவர்கள் தான் வந்து உங்களை இந்த உலகத்துல கொண்டு வந்தாங்களா? சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அல்லாஹ் தபாரக வ தஆலா இபாதத் செய்ய சொல்கிறான். எதற்காக? அவன் தான் உங்களை படைத்து இருக்கின்றான். படைத்தவன் ஒருவன், ஆனால் நீங்க வணங்குறீங்க யாருக்கு? மற்றவங்களை வணங்குறீங்க. அதே போல ரிஸ்க் அல்லாஹ் தபாரக வ தஆலா கொடுக்கின்றான், ஆனா நீங்க நன்றி யாருக்கு செலுத்துறீங்க? மற்றவங்களை நீங்க நன்றி செலுத்துறீங்க. சுப்ஹானல்லாஹ். ஸோ இதுதான் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு பிடிக்காது. ஸோ அல்லாஹ்வுடைய ஃபிஅல் முதல் அம்ர் என்ன? உஅ்புது ரப்பக்கும். ஸோ ஷேக் என்ன சொல்றாருங்க? லிகௌனிஹி ஹாலிகல் இபாத். அல்லாஹ் தபாரக வ தஆலா மனிதர்களை அவன்தான் படைத்துள்ளான். வல் முஹ்சினு இலைஹிம், அவன்தான்
அவர்கள் மீது இஹ்சான் செய்கின்றான். எல்லா நிஅமத்துகளும் யாருடைய இந்த நிஅமத்? அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய நிஅமத். الذين خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم. அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த பூமியை கொடுத்திருக்கின்றான், இந்த வானங்களை கொடுத்திருக்கின்றான். அதே போல உங்களுக்கு ரிஸ்க் அல்லாஹ் தபாரக வ தஆலா கொடுக்கின்றான், மழை அல்லாஹ் தபாரக வ தஆலா இருக்கின்றான். நிறைய இந்த எல்லா நிஅமத்துகளும் அல்லாஹ் தபாரக வ தஆலா உங்களுக்கு கொடுக்கின்றான். சோ நீங்கள் யாருக்கு இபாதத் செய்ய வேண்டும்? யாரை மட்டும் வணங்க வேண்டும்? அல்லாஹ் தபாரக வ தஆலாவை மட்டும் தான் வணங்க வேண்டும். சோ அல்லாஹ் தபாரக வ தஆலா தௌஹீதுர் ருபூபிய்யாவை சொல்லிவிட்டு தௌஹீதுல் உலூஹிய்யாவின் பக்கம் அல்லாஹ் தபாரக வ தஆலா என்ன பண்றான்? அழைக்கின்றான். அல்லாஹ் தபாரக வ தஆலா அதற்காக கட்டளை தருகின்றான். ஏனென்றால் இந்த நிஅமத் எல்லாமே அல்லாஹ் தஆலாவுடைய நிஅமத். சோ நீங்க யாருக்கு வணங்கணும்? சோ இது முதல் ஃபிஅல் அம்ர் குர்ஆன்ல. அதே போல ஃபிஅல் நஹி. ஃபிஅல் நஹின்னு சொன்னா பண்ணக்கூடாது, இது பண்ணாதீங்க, இது செய்யாதீங்க. அது முதல் நஹி எங்க இருக்கு? சூரா அஸ்-ஸாரியாத். எங்க இந்த ஆயத்? இல்ல, நஹி. ஃபிஅல் நஹி தெரியுமா உங்களுக்கு? லா தஃஅல், லா தஃஅலு, இது செய்யாதீர்கள். லா தضربوا لله الامثال. இது இந்த மாதிரி வசனம். يعني فعل نهي சொல்வாங்க அரபில. லா தஃஅல், இஃஅல் ஃபிஅல் அம்ர், லா தஃஅல் ஃபிஅல் நஹி. சோ இந்த ஃபிஅல் நஹி குர்ஆன்ல முதல் நஹி எங்க இருக்கு? முதல் அம்ர் நம்ம பார்த்தோம் சூரத்துல் பக்ரால. முதல் நஹி எங்க இருக்கு? சூரத்துல் காஃபிரூன். அவ்வளவு தூரம் போயிட்டா எப்படி? இதுக்குள்ள எல்லாம் இல்லையா? அது குர்ஆன் கடைசி. அது இல்ல, அந்த ஆயத்திலேயே இருக்கு. யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி خلقكم. அந்த ஆயத்திலேயே இருக்கு. الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? فلا تجعلوا لله أندادا. இதுதான் فعل نهي. فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. இது فلا تجعلوا لله أندادا. நீங்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு இணை ஏற்படுத்தாதீர்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா கூட மற்றவர்களுக்கு நீங்க ஷரீக் செய்யாதீங்க. இதுதான் முதல் ஃபிஅல் அம்ர், இதுதான் முதல் ஃபிஅல் நஹி குர்ஆன்ல. அது என்ன சம்பந்தப்பட்டிருக்கு? தௌஹீத் ஷிர்க். தௌஹீத் ஷிர்க். சோ பாருங்க அகீதா எந்த அளவுக்கு முக்கியத்துவம், அதுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா முக்கியத்துவம் கொடுத்திருக்கா. முதல்ல தொழுங்க. சில பேர் என்ன பண்றாங்க, சில ஜமாஅத்துகள் தொழுகையை அந்த முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க, தொழுகையின் பக்கம் மக்களை அழைக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். ஆனா தௌஹீத் எங்க இருக்கு? தௌஹீத் முதல்ல சொல்லுங்க. நீங்க தௌஹீதை பற்றி உங்களுக்கு சொல்லுங்க, தௌஹீதுக்காக அவங்களை கூப்பிடுங்க. ஏன்னா அகீதா சரியாகி விட்டால் அவர்களுடைய அமல் இன்ஷா அல்லாஹ் சரியாகிவிடும். ஆனால் அவர்களுடைய அமல் நீங்க சரி செய்துட்டு அவர்களுடைய அகீதா, அவர்களுடைய தௌஹீத் செய்யவில்லை என்று சொன்னால் அதன் அந்த அமல், அந்த தொழுகை அவர்களுக்கு பயன் தரவே தராது. சுப்ஹானல்லாஹ். சோ பாருங்க, ஷேக் சொல்கிறார்கள், வல் காயிமு பி அர்ஸாகிஹிம் வல் ஆலிமு பி சிர்ரிஹிம் வ அலானியதிஹிம். சோ அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களுடைய ரிஸ்க் அவன் கையில் தான் இருக்கின்றது. ரிஸ்க் கொடுக்கிறவன் யார்? அல்லாஹ் தபாரக வ தஆலா மட்டும்தான். அதே போல அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு எல்லாமே தெரியும். அவர்கள் உள்ளத்தில் என்ன இருக்கின்றது, அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், அவர்களுடைய இதுல எல்லாமே அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு தெரியும். வல் காதிரு அலா இஸாபதி முதீஇஹிம் வ இகாபி ஆஸிஹிம். அதே போல அஜர் கொடுக்கிறதுக்கு, நீங்க நல்ல அமல் செஞ்சா அதற்கான கூலியை கொடுக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? யார் கொடுப்பாங்க? அது ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கொடுப்பாரா? இல்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்களா? இல்ல அலி ரலியல்லாஹு தஆலா? யாரும் கொடுக்க முடியாது. உங்களுடைய அமலுக்கு கூலி தருபவன் யார்? அல்லாஹ் தபாரக வ தஆலா தான். அவன் கையில் தான் உங்களுடைய ஜன்னத்தும் ஜஹன்னமும் அல்லாஹ் தபாரக வ தஆலா கையில் தான் இருக்கின்றது. ஸோ எல்லாமே அல்லாஹ் தபாரக வ தஆலா கையில் இருக்கும்போது எப்படி இந்த மனிதர்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடன் இணை வைக்க முடியும்? அதே போல ஷிர்க் செய்ய முடியும். ஷேக் சொல்கின்றார்கள், அதே போல கூலி கொடுக்கிறது மட்டும் கிடையாது, தண்டனையும் கொடுப்பவன் யார்? அல்லாஹ் தபாரக வ தஆலா மட்டும்தான். வலிஹாதிஹில் இபாததி ஹலகல்லாஹு ஸகலைனி வ அமரஹும் பிஹா. இந்த இபாதத்துக்காகத்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஜின்னையும் இன்சையும் படைத்திருக்கின்றான். இந்த இபாதத்துக்காக தான்.
இந்த சஹீஹான கொள்கைக்காக மட்டும்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா படைத்து இருக்கின்றான். கமா قال تعالى, அதற்கான தலீல் என்ன? وما خلقت الجن والانس الا ليعبدون ما اريد منهم من رزق وما اريد ان يطعمون ان الله هو الرزاق ذو القوة المتين. ஜின்னையும் இன்சையும் நான் என்னுடைய இபாதத்துக்காக மட்டும்தான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த ஆயத் எங்க இருக்கு? சூரத்து ஸாரியாத் 28 ஆயத் நம்பர் 28 وما 58 عفوا 58 وما خلقت الجن والانس الا ليعبدون ما اريد منهم من رزق. நான் அவர்கள் கிட்ட ரிஸ்க் எனக்கு தேவையில்லை, நீங்க எனக்கு ரிஸ்க் கொடுங்க. எப்படி உலகத்துல அபீத், அந்த காலத்துல என்ன இருப்பாங்க, மவாலி இருப்பாங்க, அபீத் இருப்பாங்க. அவங்களுடைய சாதாத்துகளுக்கு அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் என்ன சம்பாதிக்கிறாங்களோ அது எல்லாமே அந்த சைதுக்கு தான் அவங்க கொடுக்கணும். அந்த சைதுக்கு தான் அவங்க போயிட்டு கொடுக்கணும். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்க அபீத் தான், நான் தான் உங்களை படைத்தேன், நீங்க எல்லாமே எனக்காக தான். ஆனா நீங்க ரிஸ்க் தாங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்கல, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன். ஆனா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். அது என்ன? எனக்கு மட்டும்தான் வணங்க. وما خلقت الجن والانس الا ليعبدون ما اريد منهم من رزق وما اريد ان يطعمون ان الله هو الرزاق ذو القوة المتين. So alhamdulillah, இந்த அகீதாவுடைய தர்ஸ் இந்த டைம் எந்த அளவுக்கு டைம் இருந்ததோ அதில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் 2-3 பேஜ் அல்ஹம்துலில்லாஹ் ஷேഖுடைய புத்தகத்திலிருந்து படித்தோம். ஆனால் உங்களுக்கு தெரியும் மாஷா அல்லாஹ் இந்த கிதாப் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அல் ஈமானு பில்லாஹ், அல் ஈமானு பில் மலாயிகா, நிறைய அடிப்படை விஷயங்கள் இருக்கின்றன. ஸோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தபாரக வ தஆலா நாடினால் அடுத்த மஜ்லிஸில், அடுத்த வகுப்பில் நாம் இதை கம்ப்ளீட் செய்வோம். இதை இன்ஷா அல்லாஹ் முக்கம்மல் செய்வோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவரையும் இந்த சஹீஹான அகீதா, சஹாபாவுடைய அகீதா, ஸலஃபு ஸாலிஹீனுடைய அகீதா, இந்த அகீதாவை கற்றுக்கொள்வதற்கு, அதே போல் இந்த அகீதா மேல் வாழ்வதற்கு, இஸ்திகாமத்தோட அதன் மேல் இருப்பதற்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் தருவானாக. அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த அகீதாவை பரப்புவதற்கு, புரிவதற்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா தௌஃபீக் தருவானாக. அதே போல் அல்லாஹ் தபாரக வ தஆலா நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். இந்த மாஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜித் மூலமாக, நம்ம ஷபாப் மூலமாக எனக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த அல்ஹம்துலில்லாஹ் இந்த அழைப்பு தந்தற்கு, அதே போல் உங்கள் முன்னால் இந்த சிறந்த ஒரு கிதாபுடைய ஷர்ஹ் இந்த சில நிமிடங்களில் அந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு முதல் நன்றி செலுத்தி, அதே போல் நம்மளுடைய ஷபாப், நம்மளுடைய உலமாக்கள், அதே போல் இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அல்லாஹ் தபாரக வ தஆலா நம்மளுடைய இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் தபாரக வ தஆலா நம்மளுடைய எல்லா அமல்களையும் அவனுக்காக மட்டும் ஹாலிஸ் செய்வானாக. அவன் மட்டும்தான் அதை கூலிக்கு நாம் அல்லாஹ் தபாரக வ தஆலா கேட்கின்றோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவருடைய நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்க ஒரு 2-3 மினிட்ஸ்ல ஏதாவது தர்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்க கேளுங்க. السلام ورحمة الله. First amal இது மதனியா இல்ல. இப்போ நாம பேசுறது குர்ஆனுடைய தர்த்தீப். இப்போ குர்ஆன் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனுடைய நுசூலுடைய தர்த்தீப் வேற, குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த தர்த்தீப் வேற. ஓகே, புரியுதா? குர்ஆன் இறக்கப்பட்ட வரிசை ஆரம்பத்துல இருக்கு. இப்போ யாராவது எடுத்து படிக்கிறோம், அந்த படிப்புல ஆரம்பத்துல வரக்கூடிய முதல் கட்டளை எது இருக்கு, முதல் ஏவல் எது இருக்கு, முதல் தடுத்தல்
அதுதான் ஷிர்க். இல்லை அந்த நுசூலுடைய தர்த்தீப் இருக்கு. இப்போ குரான்ல வந்து முதல் என்ன கேட்கப்பட்டுச்சு, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அதனுடைய 5 ஆயத்துகள். அதன் பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா, அதன் பிறகு சூரத்துல் முத்தஸிர், சூரத்துல் முஸம்மில். ஸோ குரானுடைய நுசூலுடைய தர்த்தீப் தனி. ஸோ அந்த தர்த்தீப் மேல குரான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானை வந்து தர்த்தீப் செய்யல. அதே போல சஹாபா காலத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த தர்த்தீப்ல வந்து குரான் அவங்களை சேர்க்கல. எந்த தர்த்தீப்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் முதல்ல வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க சஹாபாக்கு, இந்த ஆயத்தை இந்த இடத்துல வைங்க, இந்த சூறாவை இந்த இடத்துல வைங்க, இந்த சூறாக்கு பின்னால வைங்க. இப்படி வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத் ஒரு சூறா இறக்கின பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காத்திபுல் வஹி இருப்பாங்கல்ல, வஹி எழுதுறவங்க, அந்த சஹாபாக்கள் அவர்களை கூப்பிட்டு சொல்லுவார்கள், இந்த ஆயத்தை இந்த இடத்துல எழுதுங்க, இந்த சூறாவை இந்த இடத்துல வைங்க. ஸோ அந்த தர்த்தீபை தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரான் அந்த தர்த்தீப்ல வந்து எங்க ஓதுவாங்க, தொழுகையில ஓதுவாங்க. அதே போல தராவீஹ்ல ஓதுவாங்க. அதே போல ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமை ரமதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, குரான் ஓத சொல்லுவாங்க. ஜிப்ரீல் அவங்க சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே எந்த தர்த்தீபு, இந்த தர்த்தீப் தான். ஸோ இந்த தர்த்தீபை தான் நம்ம வந்து இப்போ பார்க்கணும். நம்ம குரான் ஓதுனா அந்த தர்த்தீப்ல நம்ம ஓதுல, இந்த தர்த்தீபை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அல்லாஹ் தஆலா ஜஸாக்கல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு ஃபீக். ஷேக் கமாலுதீன்